உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025 புதவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள். சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் லாபம், கடகம் போட்டி, சிம்மம் விவேகம், கன்னி தடங்கல், துலாம் அமைதி, விருச்சிகம் பொறுமை, தனுசு அன்பு, மகரம் மகிழ்ச்சி, கும்பம் வெற்றி, மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கனவின் பலன்கள். கனவு காணுறது இயற்கையான விஷயம். கனவு எப்பவும் எல்லாருக்கும் கனவு வரும், கனவு வராதுன்று யாரும் இல்லை. ஆழ்ந்த உறக்கம் உறங்கினால் கனவு வராது, நல்ல நித்திரை கொண்டால் கனவு வராது. ஆனாலும் கனவு என்பது எல்லாருக்கும் இயற்கையாக வரக்கூடியது. தூக்கத்தின் ஒரு பகுதி கனவு என்று விஞ்ஞானம் சொல்லுது. தூங்கக்கூடிய காலங்களில் எங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், அல்லது நாங்கள் எதை பற்றி நினைக்கிறோமோ, அல்லது நாங்கள் நினைவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கனவுல வரும். ஆசைப்பட்டது கனவாக வரும். நிறைவேறாத ஆசை. சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாழ்க்கையில் வாங்க முடியாது. கனவுல கார் ஒன்று வாங்கி காரில் ஓடுற மாதிரி கனவு வரும். இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகள் கனவாக வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அல்லது நடைபெற்ற சம்பவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் கனவாக வரும். சில நேரம் எதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், அதை பற்றி சிந்திச்சே இருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள் எல்லாம் கனவாக வரும். ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத விஷயங்கள் கனவுல வரும். நாங்கள் சம்பந்தமே இல்லாத சில விஷயங்கள், ஒன்றுக்கொண்டு தொடர்பே இல்லாத விஷயங்கள் கனவுல வரும். எங்களுடைய சிந்தனைகள் கனவுல வாரத்து. கனவு என்பது ஒரு அதிசயமான விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். அது சிந்தனையின் ஒரு விதமான தொகுப்பு கனவாக வரும். நினைக்கிற விஷயமும் கனவாக வரும், நினைக்காத விஷயம் கனவாக வரும், சம்பந்தமே இல்லாமல் கனவு வரும். நாங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் கனவாக வரும். நாங்கள் ஆசைப்பட்ட நிறைவேறாத விஷயங்கள் கனவாக வரும். ஆசைப்பட்டு நடக்காத விஷயங்கள் கனவாக வரும். நாங்கள் ஆசைப்பட்டது கனவாக வரும். சம்பந்தமே இல்லாமலும் கனவு வரும்.
சரி, இப்போ இந்த கனவுக்கு என்ன பலன், என்ன கனவு கண்டா என்ன பலன் என்று எங்களுடைய தர்ம சாஸ்திரங்களில் சொப்பன சாஸ்திரம் என்று ஒரு கனவுக்குண்டான ஒரு சாஸ்திரம் இருக்குது. சொப்பன சாஸ்திரத்தில் கனவை பற்றின சில விஷயங்களை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சில கனவு ஞாபகத்தில் தெளிவாக இருக்கும். நாங்கள் ராத்திரியில் கனவு கண்டோம், அந்த கனவு பகல் எழும்பினதுக்கு பிறகு முழுக்க ஒரு நாடகம் நடந்தது போல முழுமையான ஒவ்வொரு அசைவுகளும் எங்களுடைய ஞாபகத்தில் இருக்கும். சில கனவுகள் மறந்து போயிடும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கனவு கண்டன் என்ற ஒரு ஞாபகம் இருக்குமே தவிர எதை கனவு கண்டீர்கள், என்ன கதை என்பதை மறந்து போய்விடுவீர்கள். சில கனவுகள் மறந்து போயிடும், சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும். சொப்பன சாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, அதிகாலை பொழுதில் கனவு கண்டால் அந்த கனவு பலிக்கும், மற்ற கனவுகள் பலிக்காது. நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டோம். அதிகாலை பொழுதில், அதாவது விடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போறோம்னு தான் சாத்திரம் சொல்லுது. நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கி கொண்டிருந்து அந்த நேரத்தில் ஒரு கனவு வந்தால் அந்த கனவு பலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நல்ல விஷயத்தை கண்டாலும் சரி, தவறான விஷயத்தை கண்டாலும் சரி. இப்போ நாங்கள் ஒரு கார் வாங்குகிற மாதிரி, வீடு வாங்குகிற மாதிரி, வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி நல்ல விஷயங்களை கனவு கண்டு அந்த கனவு பலிக்கிறது நல்லது. சில தவறான நடக்கக்கூடாத விஷயம், நோய் வர மாதிரி, மரணம் அடைகிற மாதிரி, நடக்கக்கூடாத தவறான விஷயங்களை கனவு கண்டால் அந்த கனவு பலிக்காமல் இருக்கிறது நல்லது. அந்த கனவு பலித்தா அது கூடாது. வருத்தத்தில் விழுற மாதிரி, ஒரு பெரிய நோய் வர மாதிரி எல்லாம் கனவு காணுவோம். அந்த கனவுகள் பலிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் அதிகாலை பொழுதில் காணக்கூடிய கனவு பலிக்கும் என்று சொப்பன சாஸ்திரம் சொல்லுது. சரி, சிவன் அல்லது சிவலிங்கத்தை கனவில் கண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொப்பன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் சிவபெருமான கனவு கண்டாலோ சிவலிங்கத்தை, நிறைய சொப்பன சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கு. அதில் நான் குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். சிவலிங்கம் அல்லது சிவபெருமானை கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது. வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம், அதுவும் நல்ல மாற்றமாக, முன்னேற்றமான மாற்றமாக, நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு. பெரிய மாற்றங்கள், திடீரென்று ஒரு பெரிய சேஞ்ச், லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது. அது நல்ல விஷயமாக இருக்கும் என்று சொப்பன சாஸ்திரம் சொல்லுது. நந்தியை கனவு கண்டால், சிவபெருமானுக்கு முன்னுக்கு இருக்கிறார் நந்தி, அந்த நந்தியை கனவு கண்டால், அல்லது காளை மாடு, பசுமாடு இல்லை ஆண் மாடு, காளை மாடை கனவு கண்டால் பிரச்சனைகள் நீங்கும், மகிழ்ச்சி ஏற்பட போகின்றது என்று சாத்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்பவும் காளை மாடை கனவு காண்பது நல்லது, பசு மாட கனவு காண்பது நல்லது. நினைச்சது நடக்கும். பசு மாட கனவு கண்டால் நினைச்சது நடக்கும். காளை மாட்டை கனவு கண்டால் பிரச்சனைகள் நீங்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். நந்தி என்று நாங்கள் சொல்கிறோம். இல்லாட்டி கோயிலில் சிவபெருமானுக்கு முன்னுக்கு இருக்கிறார் நந்தி தேவர், நந்தி இருப்பார். அந்த நந்தி தேவரை கனவு கண்டால், அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய நந்தியை கனவு கண்டால், காளை மாடை கனவு கண்டால், பசு மாடை கனவு கண்டால் மகிழ்ச்சி ஏற்பட போகின்றது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சில பேருக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்று சொப்பன சாஸ்திரம் சொல்லுது.
சிவனையும் அம்மனையும் சேர்ந்து கனவு கண்டால், முதல் சொன்னது தனி சிவபெருமான கனவு காண்றது. சிவனையும் அம்மனையும் சேர்ந்து கனவு கண்டால், சிவபெருமானோட அம்பாள் இருக்கிற மாதிரி கனவு கண்டால், புதிய வாய்ப்புகள் உருவாக போகின்றது என்று அர்த்தம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பீங்கள். அந்த முயற்சியில் புதிய வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள், முறையான சந்தர்ப்பங்கள், சரியான சந்தர்ப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். சிவன் அம்மனோட சேர்ந்து கனவு கண்டால், நாங்கள் வீட்டில் தனி சிவன் படம் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். பூஜை ரூமில் தனி சிவபெருமானினுடைய படம் வைக்கக்கூடாது, அம்மனோட சேர்த்துத்தான் வைக்கணும். ஆனாலும் கனவுல சிவனும் அம்மனும் சேர்ந்து வந்தால் புதிய வாய்ப்புகள் உருவாக போகின்றது என்று அர்த்தம். அதே நேரத்தில் சிவ தாண்டவத்தை கனவு கண்டால், சிவபெருமான் ஆடுறது போல, அல்லது நடேசர் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானத்தான் நடேசர் என்று சொல்கிறோம். நடேசரை கனவு கண்டால், அல்லது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம், சிவபெருமான் ஆடுறது மூல கனவு கண்டால், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது என்று அர்த்தம். அது நல்ல விஷயம். சிவபெருமான் ஆடுறது போல, சிவபெருமான் தாண்டவத்தில் நிறைய இருக்குது. ருத்ர தாண்டவம் இருக்குது, ஆனந்த தாண்டவம் இருக்குது, வலது காலை ஊக்கி இருக்குது, இடது காலை தூக்கி ஆடுறது இருக்குது. இந்த மாதிரி கனவு காண்றது நல்லது. சிவ திரிசூலத்தை கனவு கண்டால் 3 காலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நெற்றிக்கண்ணை துறக்கிற மாதிரி கனவு கண்டால் முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் என்று தொடர்ந்து கனவு சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு போகுது. என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.